உலகமே எரிபொருள் விலை உயர்வால் நிலைகுலைந்து போயிருக்கும் வேளையில் அண்டை நாடான பாகிஸ்தானிடமிருந்து இந்தியாவிற்கு பாராட்டு ஒன்று கிடைத்துள்ளது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை புதிய உச்சத்தை எட்டியுள்ள இந்த இக்கட்டான நிலையில் இந்தியா எப்படி இவ்வளவு தைரியமாக சமாளிக்கிறது என்பது குறித்து பாகிஸ்தான் பெட்ரோலியத்துறை அமைச்சர் அலி மாலிக் மிக முக்கியமான சில உண்மைகளை உடைத்து பேசியுள்ளார். இந்தியா இன்று அடைந்திருக்கும் இந்த ஸ்திரத்தன்மைக்கு பின்னால் இருக்கும் ரகசியம் என்ன என்பதையும் பாகிஸ்தான் ஏன் தவிக்கிறது என்பதையும் அவர் விரிவாக விளக்கியுள்ளார். இந்தியா இன்று பொருளாதார ரீதியாக பாதுகாப்பாக இருப்பதற்கு மிக முக்கிய காரணம் அந்நாட்டிடம் உள்ள சுமார் $600 பில்லியன் மதிப்பிலான அந்நிய செலாவணி கையிருப்புதான் என்று அலி மாலிக் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த மிகப்பெரிய நிதி பலம் உலக சந்தையில் ஏற்படும் எந்த ஒரு அதிர்ச்சியையும் தாங்கும் சக்தியை இந்தியாவிற்கு வழங்குகிறது. ஆனால் பாகிஸ்தானிடம் அத்தகைய நிதி பாதுகாப்பு இல்லாதது அந்நாட்டிற்கு பெரும் பலவீனமாக அமைந்துள்ளது. அதேபோல் அவசர கால தேவைகளுக்காக சுமார் 60 முதல் 70 நாட்களுக்கு தேவையான கச்சா எண்ணெயை இந்தியா முன்னெச்சரிக்கையாக சேமித்து வைத்துள்ளது. சந்தையில் விலை கட்டுக்கடங்காமல் போகும்போது இந்தியா ஒரு கையெழுத்தின் மூலம் தனது சேமிப்பில் உள்ள எண்ணெயை சந்தைக்கு கொண்டு வந்து விலையை குறைக்க முடியும். இதற்கு நேர்மாறாக பாகிஸ்தானிடம் அவசர கால தேவைக்கென ஒரு நாள் கூட இருப்பு இல்லை என்பதையும் அங்கிருக்கும் வணிக ரீதியான கையிருப்பு வெறும் 5 முதல் 7 நாட்களுக்கு மட்டுமே வரும் என்பதையும் அமைச்சர் வருத்தத்துடன் பதிவு செய்துள்ளார். இவை அனைத்தையும் விட மிக முக்கியமான விஷயமாக அவர் குறிப்பிடுவது இந்தியாவின் நிதி சுதந்திரம். இந்தியா சர்வதேச நாணய நிதியத்தின் கடன் திட்டங்களில் சிக்காமல் இருப்பதால் பெட்ரோல் மற்றும் டீசல் மீதான வரிகளை குறைப்பது போன்ற முடிவுகளை சுதந்திரமாக எடுக்க முடிகிறது. சர்வதேச சந்தையில் விலை உயரும் போது தனது நாட்டு மக்களை பாதுகாக்க வரியை குறைக்கும் அதிகாரம் இந்திய அரசுக்கு உள்ளது. ஆனால் பாகிஸ்தான் ஒவ்வொரு முறை வரியை குறைப்பதற்கும் சர்வதேச நாணய நிதியத்திடம் அனுமதி பெற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது. பெட்ரோல் மீதான வரியை குறைக்க பாகிஸ்தான் அரசு கடும் போராட்டங்களை சந்தித்து வரும் வேளையில் இந்தியா எந்தவித வெளிப்புற நிர்பந்தமும் இன்றி செயல்படுவதே அதன் வெற்றிக்கு அடிப்படை என்று அலி மாலிக் தனது உரையில் தெளிவுபடுத்தியுள்ளார்.